إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. وقال النبي صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தான். ரப்பினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலக வரலாறு, மனித வரலாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் எப்பொழுதும் ஒரு போட்டியிலேயே சென்று கொண்டிருக்கும். உலகத்தினுடைய வரலாறுகளை பார்த்தால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே எப்பொழுதும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கும். இதிலே சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை, அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு. சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை, அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு. அன கைரும் மின்ஹு என்று சொன்னான், அறிவுவாதம் வைத்தான் ஷைத்தான். அவன் வழிகேட்டினுடைய தொடக்கம் காரணம் என்னவென்று சொன்னால் வெறும் அறிவைத்தான் பேசினான். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கையோ அந்த கட்டளையின் மீது உள்ள பிடிப்போ இல்லாமல் வெறும் அறிவுவாதம் மாத்திரம் இருந்தது, வழிகட்டான். எனவே அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு மட்டும்தான். அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ஹஜ்ரத் இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மா தல்ல மன் தல்ல இல்லா பிஹ்திமாமில் ஆக்கில். உலகத்துல வழிகட்டவும் பூரா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான்னு சொன்னான். வெறும் அறிவுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தவன் அவன் வழிகட்டு விடுவான் என்று சொன்னான். அருமையானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, தெளிவான ஒரு பாதையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். இந்த உலகத்தில் குழப்பமான பாதையில் அல்ல, தெரியாத ஒரு நிலையில் அல்ல, தெளிந்த ஒரு பாதை. லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் கூட பகலை போல் அந்த அளவிற்கு தெளிந்த ஒரு பாதையிலே ஒரு வலுவான ஸ்தானத்திலே தான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலே மார்க்கத்தினுடைய வலிமை என்பதுதான் நம்முடைய சத்தியத்தின் உரைகள். மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவு ரீதியா பார்த்தா அந்த காரியத்தில் நம்பிக்கை, அறிவு ரீதியா பார்த்தால் அதற்குண்டான நிலையிலே பல ஆட்சேபனைகள் இருக்கும். குறைஷிகள் ஆட்சேபித்ததை போல ஒரு இரவுல எப்படி போயிட்டு வர முடியும்? இவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வர முடியும்? பல மாதங்கள் செல்லக்கூடிய பயணம். ஒரே இரவிலே சொர்க்கத்தை, நரகத்தை, இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து என்றெல்லாம் செல்வது என்பது வெறும் அறிவு என்ற அடிப்படையில் பார்த்தால் அதிலே ஒன்றுமில்லை. ஆனால் சித்தீக் நாயகம் இந்த உலகத்தில் போற்றப்படுவதற்கான காரணமே நம்பிக்கையின் அடிப்படை. அல்லாஹ் சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னானா? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் சொன்னானா? நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா?
நம்பினார்கள், அதனால் வெற்றி பெற்றார். எனவே சத்தியத்தினுடைய அந்த உண்மையான வலிமை என்பது அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை தான் பெருமக்கள். ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பனீ இஸ்ராயீலுடைய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, அந்த மாடு பேசியதுன்னு சொன்னாங்க. அந்த யூதர்கள் சில பேர் அப்படி தலை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், அந்த சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை இல்லாமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நான் ஈமான் கொள்கிறேன். இதற்கு அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் உள்ளவர்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்னுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது உண்மை என்று அவர்களுக்கு உரைக்கிறது. ஆனால் என்னுடைய சொல்லின் மீதோ இல்லாதவர்களுக்குத்தான் ஈமானுடைய தன்மை இல்லை என்பதை நமக்கு விளக்கி காண்பித்தார். அருமையானவர்களே, மார்க்கம் வந்து நமக்கு சொல்லிவிட்டது என்று சொன்னால் நாம் அதை அப்படியே நம்புவதுதான் நம்முடைய வெற்றியினுடைய அடிப்படை. அக்கா மாலை நிக்கா செய்யக்கூடாது, உலகத்துல எல்லாரும் நடைமுறையில் அப்படி செய்யறாங்க, மற்ற சகோதர மதத்தவர்கள். மார்க்கம் சொல்லி இருக்கிறதா நம்புகிறோம், அதை ஏற்று நடக்கிறோம், அதுதான் தீன். ஹராமான எந்த பொருளிலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மருத்துவத்தை வைக்கவில்லை, மார்க்கம் சொல்கிறதா, நாம் அதை நம்புகிறோம். இல்ல அவர் அப்படி சொல்றார், இதுல மருத்துவம் இருக்குது, இதுல ஷிஃபா இருக்குது என்று சொன்னால் எந்த ஹராமான காரியத்திலையும் அல்லாஹ் தஆலா மருத்துவத்தை வைக்கவில்லை என்று மார்க்கம் சொல்கிறது என்று நம்புவது இருக்கிறதே, அதுதான் உண்மையான வெற்றியினுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே மார்க்கத்தில் எதை சொன்னாலும் அறிவுவாதம் என்பது கூடாது. வெறும் அறிவுவாதம் என்று சொன்னால் சருகளிலே ஆக்கிவிடும். உலகத்துல யாராவது எதையாவது சொல்லலாம், நான் கல்கி அவதாரம் வந்திருக்கிறேன், இறை அவதாரமா நான் இருக்கிறேன், உலகத்துல மற்ற சமைத்தவர்கள்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒன்றும் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை. மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நான் ஏதாவது ஒரு நிலை என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரம் தெளிவா இருக்கணும். அதுல தெளிவு சொல்லி இருக்கிறாங்க, அதற்குண்டான வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரை இருக்கின்ற எல்லா விதமான சிறிய பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தில் மார்க்கத்தில் அதை பார்த்தால் அதை பற்றிய தெளிவு இருக்கிறது. மார்க்கத்தில் அதை பற்றி உலகத்தினுடைய கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் அல்லாஹ் அவருடைய ரசூல் சொல்லி இருக்கிறார். காலங்கள் சுருக்கும், யதகாரபு ஸமான், காலங்கள் சுருக்கும். ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போல், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல், ஒரு வாரம் என்பது அப்படியா வெள்ளிக்கிழமையா நேற்று வந்த மாதிரி தெரியுதுங்கிறோம். காலங்கள் என்பது கியாமத்தினுடைய நெருக்கத்திலே சுருக்கத்தை போல் தெரியும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளம் சொன்னாங்க. வயக்சுருல் ஹர்ஜ், கொலைகள் கூடிவிடும் சொன்னாங்க. பத்திரிகைகளை விரித்தால் அந்த செய்தி இல்லாத நாளிதழ்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொலைகள் கூடியிருக்கிறது சொன்னார்கள். அதே போல ஒரு காலத்திற்கு பின்னால் உள்ள அடுத்த காலம் இதை விட பொற்காலமா இன்னொரு காலம் வரவே செய்யாதுன்னா, இந்த காலத்தை விட இன்னொரு சிறப்பான காலம் அது நடக்காது. பொற்காலம் என்பது நானும் என் சஹாபிகளும் வாழ்ந்த காலம், அதற்கு அடுத்துள்ள காலம் அதை விட குறைவா இருக்குமே தவிர இந்த காலத்தை விட பின்னால் ஒரு பொற்காலம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நிச்சயமா இல்லை. அரைக்கும் சமானும் இல்லல்லதி பாதஹு ஷர்ரும் மின், ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இதை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது நிச்சயமா இதை விட சிறப்பான ஒரு காலம் வராது, அதுவும் சொன்னார். அது மாதிரி ஒலா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்ஹக மின் உம்மத்தி பில் முஷ்ரிகீன், கியாமத்து வர்றதுக்கு முன்னால என்னுடைய உம்மத்திலேயே சில பேரு முஷ்ரிகீன்களோடு சேர்ந்து இருப்பான். இதுவும் தீன் தான் சொல்லுவான். ஷிர்கான காரியங்களிலே இணை வைப்பான காரியங்கள் இன்னும் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா யஅபுத் ஹத்தா தஅபுத மின் உம்மத்தில் அவ்சான், சிலை வணக்கம் செய்வார்கள். சிலை வணக்கம் செய்துட்டு இதுவும் தீனு தான், இதுவும் மார்க்கம் தான், இதுவும் ஈமான் தான் என்று சொல்லக்கூடிய காலமும் வரும் ரசூல் சொன்னார். அப்படி ஒரு காலம் வரும். அது மாதிரி ஒலா தகூமு ஸாஅத், அந்த இதனுடைய சொன்னாங்க சயகூனு ஃபீ உம்மத்தி கஸாபூன் ஸலாஸூன், என்னுடைய உம்மத்துமார்களிலே 30 பேர் அடுத்து வருவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபிய்யுன், ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க நான் நபின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த காலகட்டத்தில் உள்ள நபி என்று சொல்வார்கள். அது சொல்லிட்டு சொன்னாங்க வான காத்தவன் நபியின் லா நபிய பாதி, நான் தான் நபிமார்களின் நிறைவாக இருக்கிறேன். லா நபிய பாதி, எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே நபித்துவம் என்பது இல்லை, எந்த நபியும் உலகத்தில் இல்லை, நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டதுங்கிறத ஸல்லல்லாஹு உதாரணத்தோட நமக்கு சொல்லி காமிச்சார். அருமையான பெருமக்களே, ஆனால் மக்களுடைய அறியாமையை அடிப்படையாக பயன்படுத்தி பல வழிகட்ட கூட்டங்கள், வழி கெடுக்கக்கூடிய கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது. உலகத்துல இதுவரை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் நான் தான் மஹ்தின்னு சொல்லியிருக்கலாம்.
நான் தான் மஹதி அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னா கியாமத்தினுடைய நெருக்கத்துல இமாம் மஹதி வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உலகத்துல சில பேர் நான் தான் மஹதிங்கிறான், சில பேர் நான் தான் உலகத்துல நபிங்கிறான். சமீபத்துல சென்னையில ஒரு ஆளு, அவர் பேர் யாக்கூப், அவர் சொல்கிறார் நான் தான் இந்த காலகட்டத்தினுடைய மஹதிங்கிறார். மஹதி வந்தாச்சு துன்யாவுல, நான் தான் மஹதி அப்படிங்கிறார். உலமாக்கள் போய் பேசி அவரை மாற்றுவதற்குண்டான பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தார்கள். எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி ஹதீஸிலே வந்ததையெல்லாம் சொன்னதற்கு பின்னாலே அதனுடைய நிலை இல்லைன்னு உடனே ஜமாஅத் உலமா அறிக்கை வெளியிட்டிருக்கு. அவன் வழிகட்டவன், வழி கெடுப்பவன். உலமாக்களும் யாரும் எந்த மக்களும் அவனோடு மார்க்க ரீதியான காரியத்தை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஜமாஅத் உலமா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யாரெல்லாம் எதையெல்லாம் வாதிட்டார்கள். அதாவது ஹிஜ்ரி 2000வது வருஷத்தினுடைய முதல் நாள், முஹர்ரம் முதல் நாள், சவுதியிலே ஹரமிலே நடந்த சம்பவம். அந்த நாட்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஹரம்ல ஒழுங்கான இமாம் ஜமாத் நடக்கல. ஹரமில் நடக்கவில்லை. ஜுஹ்மானுல் ஹுதைபி என்ற ஒருவன் நான் தான் மஹதின்னா உள்ளே ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டு, கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு, இருப்பவர்களை எல்லாம் என்னை மஹதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். யாராவது உள்ளே வருவதாக இருந்தால் துப்பாக்கி சத்தங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியல. இமாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு பெண்ணினுடைய வேஷத்தை போட்டு ஒரு மாதிரி வெளியில போயிட்டார். போய் உள்ள நடந்தது போல அவர் சொன்னார். கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஹரமிலே மிகப்பெரிய ஒரு கலைவரம், துப்பாக்கி சூடு. என்ன செய்வது? அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான அந்த காரியங்கள் என்ன என்று விளங்குவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் கடைசியிலே உள்ளே கதவுகளை உடைத்துக் கொண்டு படைகள் உள்ளே போய் கடைசியில் அவனை கொலை செய்தான். அவனோடு சேர்ந்து பல கொலைகள் உள்ளே நடந்தது. காரணம் என்ன? நான் தான் மஹதின்னா. இப்படி மஹதி என்று உலகத்திலே சொன்னவர்கள் உண்டு, நான் நபி என்று சொன்னவர்கள் உண்டு. உலகத்துல ஒருத்தன் ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்துல நான் தான் அல்லான்ட்டான். அப்ப ஹாரூன் ரஷீத் சொன்னாரா, எப்பா நீ அல்லாங்கிறிய, என்னவரா வாதம் வைக்கிற நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தன் வந்தா நபின்னு சொன்னா, உள்ள கிடக்குறான் தனிமை சிறையில. அவனுக்கு எந்த நிலைன்னா அவனுடைய நிலை என்ன ஆகும்? அவனை தனிமை சிறையில போட்டுட்டீங்களான்னு கேட்டானா. என்ன போட்டேன்னா, நான் அவனை நபியா அனுப்பலையேன்னா இவன், நான் அவனை நபியா அனுப்பலையேன்னா. இப்படி உலகத்தில் கண்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். அருமையானவர்களே, அதனாலே மார்க்கம் மிக தெளிந்த ஒரு பாதையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எந்த விஷயத்திலும் தடுமாற வேண்டிய காரியமே இல்லை. ஆனால் அதை பற்றி அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். அதற்கு இப்படி ஒரு விளக்கம், இப்படி ஒரு சரிவான ஒரு விளக்கம், அறிவு ரீதியா அப்படி, இந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை, இந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்றெல்லாம் குழப்ப ஆரம்பித்து அறிவார்ந்த என்ற ரீதியில் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால் தான் சருகுதல் ஏற்படும். அருமையானவர்களே, கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருகிறார்கள் இமாம் மஹதி அவர்கள் என்ற காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துன்யா இமாம் மஹதி அவர்கள் வராமல் துன்யா முடியாதுட்டாங்க. இமாம் மஹதி அவர்கள் வராமல் இந்த துன்யா என்பது முடியாது. யார் மஹதி? சில விஷயங்களை ஈமானின் அடிப்படையில் நம்ம விளங்கி வச்சுக்கறணும், காதுல போட்டு வச்சுக்கறணும். என்ன நம்ம வாழ்ற காலத்திலே மெட்ராஸ் நான் மஹதிங்கிறான் என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அளவுகோல் என்ன, இதனுடைய நிலைப்பாடு என்ன, அதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார்கள். அல் மஹ்தியு மின்னா, அல் மஹ்தியு மின்னா வ மின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் என்னுடைய சந்ததியில் வருவார்கள், என்னுடைய ஃபாத்திமா அவனுடைய பிள்ளையாக வருவார்கள். இன்னும் தெளிவா சொன்னார்கள், இமாம் ஹசன் அல்லாஹ்வுடைய வழியில் தான் வருவார். ஹசன் ஹுசைன் அல்லாஹ்வுடைய வழியில வரலாறுகள் வருகிறது என்று சொன்னாலும் கூட என்னுடைய அஹ்லுல் பைத்திலேயும் இமாம் ஹசன் ரலியல்லாஹுடைய அந்த வழியிலே தான் இமாம் மஹதி அவர்கள் துன்யாவில் வருவார். உலகத்திலே 7 வருஷம் யம்குது சபஅன் அவ் ஸமானியம் மின ஸனீன், 7 வருஷ காலம் அவங்களுடைய பொறுப்பின்கள் ஆட்சி நடக்கும் சொன்னார். அல்லது 8 வருடம், 7-8 வருடங்கள் உலகத்திலே அவர்களுடைய ஆட்சி என்பது நடக்கும். சொன்னாங்க, யுவாத்தி இஸ்மி இஸ்மா ஒ யுவாத்தி இஸ்மா அபி இஸ்மா அபி, என் பேரு அவர் பேரும் ஒன்னா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த யாக்கூப் சொல்லுது நான் தான் மகதிங்குது. சொன்னாங்க, என் பேரும் அவர் பேரும் ஒன்றாகத்தான் இருக்கும்.
என்னுடைய தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒன்னாத்தான் இருக்கும். அவர் தகப்பனார் பேர் அப்துல்லாவா தான் இருக்கும். நான் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தேன், அவர் மதீனாவில் பிறந்து மக்காவுக்கு வருவார். நாங்க சொன்னார் அவர் மதீனா எல்லாவற்றையும் துல்லியமாக சொன்னார். சின்ன 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 அடையாளங்களையும் கூட. ஏனென்று சொன்னால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு உண்மையான மார்க்கத்தினுடைய அடையாளம், மார்க்கத்தினுடைய ஒரு இமாம் அவர்கள் வந்தால் நீங்கள் அவர்களிடத்தில் பையத் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நாம் அப்ப யாருன்னு தெளிவா சொல்லணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறான். என் பேர் அவர் பேர் ஒன்னாத்தான் இருக்கும், என் தகப்பனார் பேர் அவர் தகப்பனார் பேர் ஒன்னாத்தான் இருக்கும். நான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தேன், அவர் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவார், மக்காவுக்கு அவங்க இருந்து வருவார். அயலல் ஜபஹதி அகன்ற நெற்றி உள்ளவராக இருப்பார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க அஜிலல் ஜபஹா நெற்றி அகந்திருக்கும், அக்னல் அன்ஃப் நீண்ட மூக்குள்ளவராக இருப்பார். அவருடைய மூக்கு நீண்டிருக்கும். அவருடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் சொன்னார். உலகம் அந்த நேரத்தில் செழுமையா இருக்கும், ஏராளமான மழை பெய்யும், உலகத்திலே செழுமை கூடி இருக்கும். உலகத்தினுடைய நிலையிலே அவர் எந்த காலகட்டத்திலும் தன்னை நபி என்று வாதிட மாட்டார். உலகத்தில் சில பேர் மகதின்னு சொன்னாலும் தன்னை நபின்னு சொல்லியிருக்கலாம். மிர்சா குலாம் அகமது காதியானின் ஒருத்தன் தன்னை முதல்ல ஆரம்பத்துல மகதின்னா, அவர் நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னா, அவர் நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளை, மகதி பொம்பளையிலால இமாம் மரியம்னா பொம்பளைன்னா, நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் இமாம் மரியம்னா, ஒரு கட்டத்தில் நான் தான் பாத்திமான்னா, ஒரு கட்டத்தில் நான் தான் நபின்னா. உண்மையானவர்களே, மார்க்கம் நமக்கு தெளிவு சொல்லி தந்திருக்கிறது. அறிவார்ந்த வாதங்களை வைப்பது அல்ல. இன்று யாரெல்லாம் இந்த வழிகட்டு இருக்கிறார்களோ அவங்கள பூரா பாருங்க, மார்க்கத்தை சரிச்சு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, இந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். மஹ்தி என்றால் அவர் என்னுடைய வழியிலேதான் வருவார், நபின்னு வாதிக்க மாட்டார். இமாம் மஹ்தி அவர்கள் வந்த கொஞ்ச காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு வந்துருவாங்க. வந்தால் இமாம் மஹ்தி அவர்கள் இமாமத் செய்வார்கள். யுஸல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்ஃபஹு அவங்களுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுஸல்லி கல்ஃபஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இமாம் மஹ்திக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. கிழக்கு தேசத்திலிருந்து வருவாருன்னு சொன்னாங்க. அவருடைய நிலையில முதல்ல அவரிடத்துல பையத் செய்தவர் யார் அதையும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு முதல்ல இமாம் மஹ்தி இடத்திலே பையத் செய்யக்கூடியவர்கள் ஷாம் தேசத்தினுடைய அபுதார்கள், வலிமார்கள் பையத் செய்வாங்கன்னு சொன்னாங்க. எங்க வச்சு செய்வாங்க? பைனர் ருக்குனி வல் யமான், ருக்குனை யமானிக்கும் பைனர் ருக்குனி வல் யமான், இந்த ஹரமினுடைய கமாவினுடைய அந்த முற்றத்தில் வைத்து பையத் செய்வார். முதல்ல பையத் செய்தவர்கள் ஷாம் தேசத்தினுடைய அந்த மக்கள் தான், அபுதார்கள் தான், அங்கே உள்ள வலிமார்கள் தான் பையத் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமையான பெருமக்களே, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்க வர்ற நேரத்துல நிறைய அத்தாட்சிகளை சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அதுல ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னா, இதுவரை உலகத்தில் நடக்காத, இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை சொன்னாங்க. அது நடந்ததுக்கு பிறகுதான் இமாம் மஹ்தி வருவாங்க. அது நடந்த பிறகுதான் உலகத்தில் இமாம் மஹ்தி வருவாங்க. எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க. 2 அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட 2 அத்தாட்சிகள் என்றால், லம் தக்குனா முன்து ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரை அப்படி ஒரு அத்தாட்சி ஏற்பட்டதில்லை, ஏற்படவும் செய்யாது. அது ஏற்பட்டுச்சுன்னா இமாம் மஹ்தி வரப்போறாங்கன்னு அர்த்தம். என்னன்னு சொன்னா, ஒரு ரமலானுடைய காலத்தில் 2 கிரகணம் ஏற்படும் சொன்னா. ஒரு ரமலானுடைய காலத்தில் 2 கிரகணம் ஏற்படும். ரமலானுடைய முதல் நாளில் சந்திர கிரகணம் ஏற்படும், ரமலானுடைய 15ஆம் நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும். ஒரு ரமலான்ல எல்லா துன்யாவினுடைய எல்லா பாகத்திலையும் உள்ள அந்த ஊர்களிலே ரமலானுடைய முதல் நாளில் சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கும். ரமலானுடைய 15ஆம் நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதற்கு இமாம் மஹ்தி வருவதற்குண்டான காலம் வந்து விட்டதுன்னு அர்த்தம் சொல்லி, அவருடைய தனிப்பட்ட உடல் ரீதியான அடையாளங்களிலிருந்து வான்மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் வரை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதனாலதான் இந்த மார்க்கத்தை நான் தெளிந்த ஒரு பாதையிலே, தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே விட்டு சென்றிருக்கிறேன். நம்பிக்கையை, அல்லாஹ் ரசூலின் மீது உள்ள நம்பிக்கையும் அவருடைய சொல்லும் தான் சத்தியத்தினுடைய உரைகளாக வைத்து பார்த்தால் நிச்சயமாக சருகுதல் என்பது இருக்காது. அருமையான பெருமக்களே,
மார்க்கத்திலே சொல்லி காட்டியிருப்பதை போல் நாம் இப்படி துஆவை செய்வோம். அல்லாஹும்ம ஹரினல் ஹக்க ஹக்கன், யா அல்லாஹ் சத்தியத்தை எல்லா காலத்திலும் சத்தியம் என்று விளங்குவதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும், அசத்தியத்தை அசத்தியம் என்று புரிவதற்கும் அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.